गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकम राम राम வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி சூப்பரா மாங்காய் வச்சு ஒரு சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி மாங்காய் பருப்பு தான் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ரெசிபிக்குள்ள போலாம். மாங்காய் பருப்பு பண்றதுக்கு ஒரு ஒட்டு மாங்காய், அதாவது கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாங்காயை தோலை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி செதுக்கி வச்சிருக்கேன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே. ஸோ இதை நம்ம ஓப்பன் குக்கிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு இழுப்பு சட்டியில் ஆல்ரெடி நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு. நான் ஜஸ்ட்டு டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி தண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த மாங்காயை அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் நிறைய ஜலம் விடக்கூடாது, கொஞ்சமாக அது மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா மாங்காய்ங்கிறதுனால ஆல்ரெடி அது அப்படியே தண்ணி விட்டுக்கும். ஸோ இதை இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாங்காயில் என்ன நம்ம சேர்த்துக்க போகிறோம்னா மஞ்சள் பொடி, நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காகவும் வேகிறதுக்காகவும் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயம், நல்ல ஒரு வாசனை கொடுக்கறதுக்கு பெருங்காயமும், சால்ட்டு, இதுக்கு வேணுங்கிற அளவு சால்ட்டு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இது கூட என்ன பண்ண போகிறோம்னா பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், ஒரு 4-5 பச்சை மிளகா. இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. சாம்பார் பொடியோ இல்லை காரப்பொடியோ வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாயோட காரம் தான் நமக்கு. ஸோ இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இது ஒரு 5-10 நிமிஷம் நம்ம வேக விட போகிறோம். சப்போஸ் நமக்கு சீக்கிரம் வேகணும்னா மூடி போட்டு கூட மூடிக்கலாம், அது நம்மளோட சௌரியம்தான். சரி, ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், நான் காமிக்கிறேன். இது நல்லா வெந்துன்னு இருக்கு. நான் மூடி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாங்காய் நம்ம தோலும் சீவிட்டோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்து போயிடும். அப்பப்போ நடுவில் 2 நிமிஷம் எடுத்து இப்படி மசிச்சு மட்டும் விட்டுட்டோம்னா போதும், ரொம்பவே சீக்கிரம் வெந்துடும். மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன், வேகட்டும். இந்த கேப்பில் துவரம் பருப்பு, நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி துவரம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி குழசலாக வேக வச்சுருக்கேன், மஞ்சள் பொடி போட்டு. அஸ் யூஷுவல் நம்ம சாம்பாருக்கு வேக வைக்கிற மாதிரி. ஸோ அது வேகட்டும், அதுக்கப்புறம் இது எப்படி சேர்க்குறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாங்காய் நல்லா வெந்துடுத்து பாருங்க. நம்ம மூடி வச்சிருந்ததுனால சட்டுன்னு வெந்து போயிடும். குக்கரில் விட்டாலும் சுருக்க வெந்துடும், ஆனால் வந்து ரொம்ப குழஞ்சிரும். ஸோ இது மாதிரி ஓப்பன் குக்கிங்னாலே 5 மினிட்ஸில் கண்டிப்பாக வெந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, குழசலாக வந்து துவரம் பருப்பு மஞ்சள் பொடி ஜஸ்ட்டு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஃபஸ்ட்டு கையால் கரண்டியாலேயே மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இது ஒன்றும் அளவெல்லாம் கிடையாது. நமக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ பேர் இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 கரண்டி பருப்பு வேக விட்டு வச்சுருந்தேன். ஆல்ரெடி நம்ம இதில் சால்ட்டு சேர்த்தாச்சு, பெருங்காயம்லாம் சேர்த்தாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம தாளிப்பு ஒன்று கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிள். சட்டுன்னு இதுக்கு புளி லெமன் எதுவுமே தேவைப்படாது. வேணும்னா கொஞ்சம் ஜலம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து இந்த பருப்பும் மாங்காயும் ஒன்று சேர வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு போடலாம். இப்போ இந்த மாங்காய் பருப்பு நல்லா கொதித்து ஒன்று சேர திக்காகிடுது. இது ஆற இன்னுமே திக்காகும். நம்ம இதில் வேறு எதுவும் சேர்க்கலை, காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கோம், அதுவே போதும். நல்ல ஒரு கலர் கொடுக்கணும், நல்ல ஒரு பருப்பு ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னா சாம்பார் பொடியெலாம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை காரம் எனக்கு ஜாஸ்தி வேணும், கலர் வேறு மாதிரி வேணும், சாம்பார் மாதிரி வேணும்னா நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அது வந்து சாம்பார் டேஸ்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம பிளெயின் மாங்காய் பருப்பாக பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இந்த பச்சை மிளகாயே இதுக்கு போகிறோம் காரத்துக்கு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம்.
கொஞ்சம் ஆல்ரெடி கரண்டியில் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் கூட விட்டுக்கலாம். அவளுக்கு எந்த எண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்குமோ. மாங்காங்கிறதுனால நல்லெண்ணெய் விட்டுருந்தா டேஸ்ட்டாக இருக்கும். நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சிருக்கு. கடுகு வெடித்ததுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, பெருங்காயம்னா நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், அதனால் பெருங்காயம் சேர்க்க வேண்டியதில்லை. வேணும்னா திரும்பவும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வாசனைக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, அவ்வளோதான். இந்த தாளிப்பு அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுக்கு வாசனைக்கு கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சூப்பரான மாங்காய் பருப்பு ரெடி ஆகிடுது. சூப்பரான சிம்பிள் டேஸ்டி ஹெல்த்தி சட்டுன்னு பண்ணக்கூடிய மாங்காவை வச்சு ஒரு பருப்பு ரெசிபி ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி. இதுக்கு வந்து புளி, லெமன், வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் ஸ்பெஷலாக நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம பருப்பு, மாங்காய், காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கோம், அவ்வளோதான். இது வந்து சுடுற சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சுன்னு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு காரக்கறி இல்லை வந்து தேங்காய் போட்ட கறி, இல்லை ஒரு வடா அப்பளம் அந்த மாதிரி இருந்தால் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். ஸோ சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த மாங்காயை வச்சு நம்ம இந்த மாதிரி ரெசிபிஸ் நியூவாக ட்ரை பண்ணலாம். ஒரே மாதிரி சாம்பார், பச்சடி அந்த மாதிரி பண்ணாமல் இந்த பருப்பு ரெசிபி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.